சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். நீ செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தாதே. உயர்ந்த லட்சியத்தை கைக்கொள். அதை அடைய முயற்சி செய். தோல்விகளை பொருட்படுத்தாதே. 1000 முறை உனது லட்சியத்திலிருந்து வழுவினாலும் கவலைப்படாதே. மீண்டும் முயற்சி செய். 1000 முறை தோல்வி அடைந்தாலும் கலங்காதே. மீண்டும் முயற்சி செய். நீ பலசாலியாக இருக்க வேண்டுமா? உனது பலவீனத்தை குறித்து ஓயாமல் சிந்தித்துக் கொண்டிருக்காதே. பலத்தை பெறுவதற்கான வழி அதுவல்ல. பலத்தை குறித்து சிந்தனை செய். வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன ஊக்கத்தையும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட எதிரிகளுடன் போராடி போர்க்களத்தில் உயிர் துறப்பதே மேல். சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ துன்பமோ துயரமோ உனக்கு இல்லை. நீ ஆனந்தமயமானவன். உனது ஆன்மாவில் நிலைத்து நில். மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். உனது சொந்த முடிவில் உறுதியாக இரு. ஒரு நாள் உலகம் உனது காலடியில் கிடக்கும். இவனை நம்பு, அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடமே நீ நம்பிக்கை வை. உன்னிடத்தில் அனைத்து ஆற்றல்களும் இருக்கின்றன. என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று சொல். நீ உறுதியுடன் இருந்தால் பாம்பின் விஷம் கூட உன்னை பாதிக்காது. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கிறது. அதை உணர்ந்து அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்து. பயத்தை எதிர்த்து நில். பயங்கரத்தை எதிர்த்து நில். நீ உறுதியுடன் எதிர்த்து நின்றால் அவை உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும். ஒரு கருத்தை எடுத்துக்கொள். அந்த கருத்தையே உனது வாழ்க்கை மையமாக்கு. அதை பற்றியே கனவு காண். அந்த கருத்தை ஒட்டியே வாழ்ந்து வா. உனது மூளை, தசை, நரம்புகள் அனைத்திலும் அந்த கருத்தை நிறைந்திருக்கட்டும். மற்ற எல்லா கருத்துக்களையும் தவிர்த்துவிடு. வெற்றிக்கு இதுதான் வழி. மனத்தை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். மனத்தை ஒருமுகப்படுத்தி செயல்களை செய்பவன் அந்த வேலையில் வெற்றி பெறுவான். பிரம்மச்சரியம்தான் எல்லா ஒழுக்கங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. அடக்கப்படாமல் சரியான வழியில் செலுத்தப்படாத மனம் மேலும் மேலும் நம்மை கீழே இழுத்து சென்று கடைசியில் நம்மை அழித்துவிடும். சாதாரண மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை வீணான சிந்தனைகளில் வீணடிக்கிறார்கள். அதனால் தொடர்ந்து பல தவறுகளை செய்கிறார்கள். சரியான பயிற்சி பெற்ற மனம் ஒருபோதும் தவறு செய்யாது.